அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, இன்று மே 26, 2026 வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடத்தின் இந்த உன்னதமான நாளில் அன்னை கருப்பாயி அருள்வாக்கோடு கடகராசி அன்பர்களுக்கான மங்களகரமான கோள்நிலை மாற்ற விபரங்களை காண்போம். அன்பிற்கும் ஆடம்பரத்திற்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து விடைபெற்று இன்று உங்கள் சொந்த ராசியான கடகராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் அமர்வது என்பது லக்ஷ்மி கடாட்சம் அமையப்போவதை குறிக்கும் உன்னதமான அமைப்பாகும். சந்திரனை அதிபதியாக கொண்ட கற்பனை திறனும் இரக்க குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் வந்தமர்வதால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டங்கள் இதோ. வசீகரமும் முகப்பொலிவும் கூடும். உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் நுழைவதால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு தனிகாந்த ஈர்ப்பு பிறக்கும். எங்கு சென்றாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை உற்று நோக்குவார்கள். உங்களின் கனிவான குணம் மற்றவர்களை எளிதில் கவர்ந்துவிடும். ஆடம்பரமும் செல்வச் சேர்க்கையும். பொருளாதார ரீதியாக இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். சுக்கிரனின் அருளால் பணப்புழக்கம் பல மடங்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த ஆடம்பர பொருட்கள், புதிய ஆடை, ஆபரணங்கள் மற்றும் வாகனங்கள் வாங்கும் யோகம் மிக குறுகிய காலத்தில் கைகூடி வரும். குடும்பத்தில் அந்யோன்யமும் மகிழ்ச்சியும். குடும்பஸ்தானத்திலும் உங்கள் ராசியிலும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்து காணப்படுவதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் மிக உற்சாகமாக தொடங்கும். கணவன் மனைவி இடையே இதுவரை இல்லாத அளவிற்கு அன்பும் அந்யோன்யமும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமையும் புகழும் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி. தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கலைத்துறை, அழகு சாதன பொருட்கள், ஆடை வடிவமைப்பு மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு அசுர வளர்ச்சி ஏற்படும். உங்கள் சாதுரியமான சிந்தனையால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு மிக எளிதாக கொண்டு செல்வீர்கள். அன்னை கருப்பாயி தரும் இன்றைய உன்னத பரிகாரம். கடகராசி அன்பர்கள், இன்று அன்னை மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் மனதார வழிபாடு செய்வது உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் 100 மடங்கு அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆடையிலோ அல்லது கைக்குட்டையிலோ வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றியாக முடியும். அருள்வாக்கு. ராசியில் சுக்கிரன் அமர ராஜயோகம் தேடி வரும். இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும். சுகமே வாழ்க. அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, சுக்கிர பகவான் கடகராசிக்குள் சஞ்சரிக்கும் இந்த உன்னதமான வேளையில் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கிடைக்கப் போகும் ராஜயோக பலன்களை காண்போம். கடகராசி ஆண்களுக்கான நற்பலன்கள். கடகராசி ஆண்மகன்களுக்கு இந்த சுக்கிர சஞ்சாரம் என்பது தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு உன்னதமான காலமாகும். உங்களது உத்தியோகத்தில் அல்லது செய்யும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் மறைந்து ஒரு புதிய அங்கீகாரமும் கௌரவமும் தேடி வரும். உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டுக்களை பெற்று உங்களது திறமை உலகிற்கு வெளிப்படும் நாளாக இது அமையப்போகிறது. பொருளாதார ரீதியாக புதிய வருமான வாய்ப்புகள் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், வண்டி வாகன சேர்க்கைகள் மிக எளிதாக நிறைவேறும். குடும்பத்தில் உங்கள் மனைவியின் மூலமாகவோ அல்லது பெண் வாரிசுகள் மூலமாகவோ மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும். உங்களது கம்பீரமும் சொல்லாற்றலும் சமூகத்தில் உங்களுக்கான மரியாதையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி காட்டும். கடகராசி பெண்களுக்கான நற்பலன்கள். கடகராசி பெண்மணிகளுக்கு இந்த சுக்கிர சஞ்சாரம் என்பது அன்னை மகாலட்சுமியே நேரில் வந்து அருள் செய்வது போன்ற ஒரு அற்புத காலமாகும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தெய்வீக பொலிவும் தேஜஸும் கூடும். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் புதிய தங்க நகைகளை வாங்கி மகிழும் யோகம் அமையப்போகிறது. குடும்பத்தை மிக நேர்த்தியாக நிர்வகித்து கணவர் மற்றும் புகுந்த வீட்டினரின் ஒட்டுமொத்த அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு தங்களது பணியிடத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிந்து மங்களகரமான செய்திகள் இல்லம் தேடி வரும். உங்கள் மனதிற்கு பிடித்த ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு மன அமைதியும் பெரும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். அன்னை கருப்பாயின் ஆசியோடும் சுக்கிரனின் பேரருளோடும் கடகராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே இந்த நாள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையப்போகிறது. அருள்வாக்கு. ஆண்களுக்கு பெருமையும் பெண்களுக்கு பேரதிர்ஷ்டமும் பெருகும். துணிந்து நில்லுங்கள், வெற்றி உங்களுக்கே. சுகமே வாழ்க. அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, சுக்கிர பகவான் கடகராசிக்குள் சஞ்சரிக்கும் இந்த உன்னதமான வேளையில் கடகராசி குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கிடைக்கப் போகும் பேரதிர்ஷ்ட பலன்களை காண்போம். கடகராசி குழந்தைகளுக்கான நற்பலன்கள். கடகராசியில் பிறந்த மழலைச் செல்வங்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சுக்கிர சஞ்சாரம் என்பது புத்தி கூர்மையையும் அசாத்திய திறமைகளையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான காலமாகும். கலைமகள் மற்றும் அன்னை மகாலட்சுமியின் பேரருளால் குழந்தைகளின் முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் கலகலப்பான சுபாவமும் கூடும்.
படிப்பில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பும் ஏகாகிரகமும் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வியக்கும் வண்ணம் பாடங்களை மிக எளிதாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று புகழடைவார்கள். பேச்சு போட்டி, ஓவியம், இசை, நடனம் போன்ற கலைத்துறைகளில் இருக்கும் குழந்தைகளுக்கு புதிய பரிசுகளும் பாராட்டுகளும் தேடிவரும். பெற்றோர்களின் பேச்சை மதித்து நடக்கும் உன்னதமான குணமும் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் நல்வாய்ப்புகளும் இக்குழந்தைகளுக்கு கைகூடி வரும். கடகராசி இளைஞர்களுக்கான நற்பலன்கள். கடகராசி இளம் வயதினருக்கும் மாணவர்களுக்கும் இந்த சுக்கிர சஞ்சாரம் என்பது தங்களது வாழ்க்கையின் லட்சியங்களை எட்டிப்பிடிக்கும் ஒரு உன்னதமான பொற்காலமாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பில் சாதனை படைக்கும் வாய்ப்புகளும் வெளிநாட்டு படிப்புகளுக்கான நல்ல செய்திகளும் இல்லம் தேடி வரும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு மிகச் சிறந்த நிறுவனங்களிலிருந்து நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களின் புதிய திட்டங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவும் நண்பர்களின் பேராதரவும் கிடைக்கும். கலைத்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணினி துறையில் இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய அங்கீகாரமும் சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்தும் பிறக்கும். உங்களது தனித்திறமைகளும் புதுமையான சிந்தனைகளும் உங்களை வெற்றிக்கோட்டை நோக்கி மிக வேகமாக அழைத்துச் செல்லும். அன்னை கருப்பாயியின் ஆசியோடும் சுக்கிரனின் பேரருளோடும் கடகராசி குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இருவருக்குமே இந்த நாள் புதிய விடியலையும் பெரும் புகழையும் அள்ளித்தரும் நாளாக அமையப்போகிறது. அருள்வாக்கு. குழந்தைகளுக்கு கலைமகளின் அருளும், இளைஞர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும். துணிந்து முன்னேறுங்கள், வெற்றி உங்களுக்கே. சுகமே வாழ்க. கருப்பாயி அருள்வாக்கு - கடகராசி முதியவர்களுக்கான நற்பலன்கள். அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, சுக்கிர பகவான் கடகராசிக்குள் சஞ்சரிக்கும் இந்த உன்னதமான வேளையில் கடகராசி முதியோர்களுக்கு கிடைக்கப் போகும் மன அமைதியும் ஆன்மீக பெருமைகளும் நிறைந்த நற்பலன்களை காண்போம். மனநிறைவும் ஆன்மீக ஈடுபாடும் கூடும். கடகராசி பெரியோர்களுக்கு இந்த சுக்கிர சஞ்சாரம் என்பது மனதிற்குள் ஒரு புதிய நிம்மதியையும் பரம சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான காலமாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த புண்ணிய ஸ்தலங்கள், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்கும் பாக்கியம் கைகூடி வரும். இறை வழிபாட்டிலும் தர்ம காரியங்களிலும் உங்களது ஈடுபாடு அதிகரித்து மனதிற்குள் ஒரு உன்னதமான தெய்வீக அமைதி நிலவும். குடும்பத்தின் மதிப்பும் பிள்ளைகளின் பாசமும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனின் அருள் நிறைந்து காணப்படுவதால் இல்லத்தில் உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் உங்களது அனுபவ அறிவை போற்றி உங்களை மிக அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்துச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக உங்களை காணவராத தூரத்து உறவினர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வந்து நலம் விசாரிப்பார்கள். இல்லத்தில் உங்கள் முன்னிலையில் சுபகாரிய பேச்சுகள் மிக மங்களகரமாக அரங்கேறும். ஆரோக்கிய மேம்பாடும் நிம்மதியான உறக்கமும். உங்கள் ராசிநாதன் சந்திரனோடு சுக்கிரன் இணைவதால் உங்களது மன அழுத்தம் யாவும் நீங்கி நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறைந்து நல்ல சுறுசுறுப்பு உண்டாகும். மனதிற்குள் எந்தவொரு தேவையற்ற கவலைகளும் இன்றி நிம்மதியான ஆழ்ந்த உறக்கமும் மன அமைதியும் உங்களுக்கு கிட்டும். உங்களது பழைய காலத்து நல் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மனநிறைவோடு காலத்தை கழிக்கும் உன்னதமான சூழல் உண்டாகும். அன்னை கருப்பாயியின் ஆசியோடும் சுக்கிரனின் பேரருளோடும் கடகராசி முதியவர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மன நிறைவையும் நீண்ட ஆயுளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையப்போகிறது. அருள்வாக்கு. பெரியோரின் ஆசியும் ஆன்மீக பெருமையும் இல்லத்தில் என்றும் நிலைக்கும். நிம்மதியோடு இருங்கள், எல்லாம் நன்மையாகவே முடியும். சுகமே வாழ்க. அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, கடகராசியில் பிறந்த பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் சில நேரங்களில் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கேட்காமல் தங்களது முடிவிலேயே பிடிவாதமாக அடம்பிடிப்பதற்கு காரணமான ஜோதிட ரகசியத்தையும் அதை எப்படி கனிவோடு கையாள்வது என்ற ஆன்மீக வழிகாட்டுதலையும் இப்போது பார்ப்போம். இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள் இதோ. நண்டின் பிடிவாதம் போன்ற குணம். கடகராசியின் சின்னம் நண்டு ஆகும். நண்டு ஒரு பொருளை தன் கொடுக்குகளால் பிடித்துவிட்டால் உயிரே போனாலும் அந்த பிடியை விடாது என்று சொல்வார்கள். அதேபோலத்தான் கடகராசிக்காரர்களும் தங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் அல்லது அதைத்தான் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதில் அசைக்க முடியாத பிடிவாதத்தோடு இருப்பார்கள். பெற்றோர்கள் நன்மைக்காகச் சொன்னாலும் அந்த நேரத்தில் அவர்களின் மனதுக்கு அது தடையாக தெரிவதால் அடம்பிடிக்கத் தொடங்குவார்கள். அதிகப்படியான சுயமரியாதை. கடகராசிக்காரர்களுக்கு சின்ன வயதிலேயே சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிக அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னிலையிலோ அல்லது கொஞ்சம் அதட்டியோ பேசினால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். அந்த மனக்காயத்தின் வெளிப்பாடுதான் பெற்றோர்கள் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று எதிர்த்து பேசும் அடம்பிடிக்கும் குணமாக மாறுகிறது. கையாளுவதற்கு அன்னை கருப்பாயி தரும் அமுத வாக்கு. கடகராசி பிள்ளைகள் அடம்பிடிக்கும்போது அவர்களை கோபத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது.
அவர்களை நல்வழிப்படுத்த சில எளிய சுப வழிகள் இதோ. அதிகாரத்தை தவிர்த்து அன்பால் வெல்லுங்கள். கடகராசி என்பது நீர் ராசி. இவர்களை மிரட்டினால் இன்னும் அதிகமாக இறுகி போவார்களே தவிர இறங்கி வரமாட்டார்கள். ஆனால் அதே விஷயத்தை கோபப்படாமல், நீ சமத்து பிள்ளை, உனக்கு நாங்க நல்லதுதானே செய்வோம் என்று தலையை கோதி அன்பாக பேசினால் ஐசாக உருகிவிடுவார்கள். தனிமையில் பேசி புரிய வையுங்கள். அவர்கள் அடம்பிடிக்கும்போது உடனடியாக திருத்த முயலாமல் அவர்கள் அமைதியான பிறகு தனிமையில் அமர வைத்து அவர்கள் பக்க நியாயத்தை காது கொடுத்து கேளுங்கள். அதன் பிறகு பெற்றோர்களின் கவலையை எடுத்துச் சொன்னால் உங்கள் பாசத்திற்கு அடிபணிந்து நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். சுக்கிரனின் நல்மாற்றம். இன்று சுக்கிர பகவான் கடகராசிக்குள் நுழைந்திருப்பதால் இவர்களது பிடிவாத குணம் படிப்படியாக குறைந்து பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினரின் மீதான பாசமும் அவர்களின் சொல்லை மதிக்கும் பக்குவமும் தானாகவே கூடிவரும். அருள்வாக்கு. அதிகாரத்திற்கு அடங்காத கடகராசியினர் தாயின் பாசத்திற்கும் அன்பான வார்த்தைகளுக்கும் மட்டுமே தலைவணங்குவார்கள். கனிவோடு கையாளுங்கள், காரியம் ஜெயமாகும். சுகமே வாழ்க. அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களின் இல்லங்களில் மங்களகரமான கெட்டிமேளச் சத்தம் கேட்கும் உன்னதமான காலத்தைப் பற்றி இப்போது பார்ப்போம். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மையும் சாதுரியமான பேச்சும் குடும்பத்தின் மீது அளவற்ற பாசமும் கொண்டவர்கள். இவர்களுக்கு திருமண காலம் எப்போது கைகூடும் என்று காத்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்னை கருப்பாயி ஒரு மிக அற்புதமான சுபசெய்தியை தருகிறார். உச்ச குரு தரும் உன்னதமான விவாக யோகம். ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருக்கு திருமணம் கைகூடி வரவேண்டும் என்றால் அதற்கு குரு பலம் மிக மிக அவசியமாகும். அந்த வகையில் நவகிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் ஜூன் மாதத் தொடக்கத்தில் ஜூன் 2, 2026 தனது சொந்த உச்சவீடான கடகராசிக்குள் நுழைந்து அமர்கிறார். உங்கள் ராசிக்குள்ளேயே குருபகவான் வந்து அமர்வது என்பது 10 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு மகா ராஜயோக அமைப்பாகும். இதை ஜோதிடத்தில் ஹம்ச யோகம் என்று போற்றுவார்கள். உங்கள் ராசியில் அமரப்போகும் இந்த உச்சகுரு தனது 7ஆம் பார்வையால் உங்களது களத்திர ஸ்தானம் எனப்படும் 7ஆம் வீட்டை மிக நேர்த்தியாக பார்க்கிறார். ஜோதிட விதிகளின்படி குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் இந்த தெய்வீகப் பார்வை உங்கள் ராசியிலும் திருமணஸ்தானத்திலும் பதிவதால் இதுவரை உங்கள் திருமண பேச்சுகளில் இருந்து வந்த தடைகள், தோஷங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகள் யாவும் பனி போல விலகிப்போகும். கெட்டிமேளம் கொட்டும் பொற்காலம். ஜூன் மாதம் தொடங்கப்போகும் இந்த உன்னதமான குரு பெயர்ச்சி காலம் முதல் வரவிருக்கும் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகத்தை அள்ளித்தரும் மிகச்சிறந்த பொற்காலமாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமான உங்களது மனதிற்கு பிடித்த நற்குணங்கள் நிறைந்த நல்ல வாழ்க்கை துணை தானாகவே தேடி வரும். நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நல்ல வரன்கள் மூலமாகவோ சுபகாரிய பேச்சுகள் மிக உற்சாகமாக தொடங்கி சுமூகமாக முடிவடையும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன கெட்டிமேளச் சத்தம் உங்கள் இல்லத்தில் மிக கோலாகலமாக ஒலிக்கப் போகிறது. அன்னை கருப்பாயி தரும் இன்றைய சுப வழிகாட்டுதல். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தங்களுக்கு வரப்போகும் வரன் அமைய ஜாதக பொருத்தங்களை சரியாக பார்த்து மனநிறைவோடு முடிவெடுக்கலாம். வரவிருக்கும் இந்த உன்னதமான யோக காலத்தை பயன்படுத்திக் கொள்ள இன்று முதல் நீங்கள் அன்னை மகாலட்சுமியையும் தக்ஷணாமூர்த்தியையும் மனதார வழிபாடு செய்து வாருங்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபடுவது உங்களது விவாக யோகத்தை இன்னும் பல மடங்கு விரைவுபடுத்தும். அருள்வாக்கு. ராசியில் உச்ச குரு அமர இல்லத்தில் மங்களநாதம் ஒலிக்கும். துணிந்து முன்னேறுங்கள், நன்மைகள் யாவும் உங்கள் இல்லம் தேடி வரும். சுகமே வாழ்க. அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே, கால புருஷ தத்துவப்படி நண்டின் சின்னத்தைக் கொண்ட நீர் ராசியான கடகராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு குடும்பத்தில் அமைவது என்பது தெய்வ சங்கல்பத்தால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். தாயின் பாசமும் தியாக உணர்வும் நிறைந்த பிணைப்பு. கடகராசியின் அதிபதி மாத்ருகாரகனான அதாவது தாய்க்கு அதிபதியான சந்திரன் ஆவார். இதனால் கடகராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் இருவருக்குமே உள்ளுக்குள் ஈரம் கசியும் இளகிய மனமும் குடும்பத்தின் மீது அளவற்ற பற்றும் பாசமும் எப்போதும் நிறைந்து காணப்படும். ஒரு தாயைப் போல தன் தம்பியை அல்லது அண்ணனை அரவணைக்கும் குணம் இந்த கடகராசி சகோதரியிடமும், தன் சகோதரியை கண் இமை போல காக்கும் குணம் இந்த கடகராசி சகோதரரிடமும் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். வெளியில் பார்க்கும்போது இருவருக்கும் இடையே சின்ன சின்ன செல்லச் சண்டைகள், மனத்தாங்கல்கள் வந்தாலும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது இருவருமே உலகத்தையே எதிர்த்து நின்று ஒருவருக்கொருவர் அரணாக பாசத்தோடு வந்து நிற்பார்கள். தங்களுக்கு கிடைக்காத நன்மைகள் கூட தங்களது உடன் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னதமான தியாக குணம் இவர்களிடம் எப்போதும் இருக்கும். குணாதிசய ஒற்றுமைகளும் அசாத்திய திறமைகளும். கடகராசி உடன்பிறப்புகள் மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் சமயோசித புத்தி உள்ளவர்களாகவும் கற்பனை திறனில் சிறந்தவர்களாகவும் திகழ்வார்கள். ஒருவர் எடுக்கும் நல்ல முடிவுகளுக்கு மற்றவர் எப்போதும் தனது முழு ஆதரவையும் உழைப்பையும் தந்து குடும்பத்தை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்வார்கள்.
இவர்களிடம் இருக்கும் ஒரே ஒரு குணம் என்னவென்றால் இருவருமே உணர்ச்சிவசப்படுபவர்களாக இமோஷனல் இருப்பார்கள். இதனால் ஒருவருக்கொருவர் பேசும்போது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒருவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் மற்றவர் கொடுக்கும் தைரியமும் நம்பிக்கையும் இவர்களை வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும். இன்றைய கோள் நிலைகளும் இவர்களின் யோக காலமும். இன்று சுக்கிரபகவான் கடகராசிக்குள் நுழைந்து சஞ்சரிப்பது இந்த சகோதர சகோதரிகள் இருவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை கொண்டு சேர்க்கப் போகிறது. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் அமர்வது என்பது இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போவதை குறிக்கும் உன்னதமான அமைப்பாகும். இவர்களது பாசம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கும். சகோதரிக்கு திருமண பேச்சுகள் மிக உன்னதமாக கைகூடி வரும். அதேபோல் சகோதரரின் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அசுர வளர்ச்சியும் அள்ள அள்ள குறையாத தனலாபமும் தேடி வரும். ஒருவர் காட்டும் அன்பிற்கு மற்றவர் என்றும் துணையாக நின்று சமுதாயமே போற்றும் வண்ணம் மிக உன்னதமான நிலையை இவர்கள் அடைவார்கள். அன்னை கருப்பாயி தரும் இன்றைய உன்னத வழிகாட்டுதல். இந்த சகோதர சகோதரிகள் இருவரும் இணைந்து தங்களது இல்லத்தில் அன்னை மகாலட்சுமியையும் நவக்கிரகத்தில் உள்ள சந்திர பகவானையும் மனதார வழிபாடு செய்வது இவர்களது ஒற்றுமையையும் செல்வ வளத்தையும் என்றும் நிலைக்கச் செய்யும். திங்கட்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது பால்தானம் செய்வது இவர்களது ஜாதகத்தில் உள்ள சகல தோஷங்களையும் நீக்கி ராஜயோக வாழ்வை தரும். அருள்வாக்கு. கடகராசி உடன்பிறப்புகள் இணைந்த இல்லத்தில் பாசப்பிணைப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் என்றும் நிலைத்து நிற்கும். பாசம் பெருகட்டும், நன்மைகள் யாவும் உங்கள் குடும்பத்தை தேடி வரட்டும். சுகமே வாழ்க.